ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம டைமென்ஷன் அனாலிசிஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ அதில் ஒன் ஆஃப் த கொஷின்ஸ் தான் இது கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, த டைமென்ஷன்ஸ் ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு தட் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ என்னது எனர்ஜி, மொமெண்டம்ஸ், ஆங்குலர் மொமெண்டம்ஸ் அண்டு பவர். ஓகேவா? ஸோ இந்த கேள்வி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட்டோட டைமென்ஷன் அனாலிசிஸ் என்னன்னு நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும்? Planck's constants. Planck's constant is equal to எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஸோ இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்க. ஸோ E is equal to h nu. ஓகேவா? ஸோ வேர் h is equal to E divided by nu. ஸோ இப்படி தான் நம்ம எழுதணும். Planck's constant is equal to h is equal to E divided by nu. E is what? Energy. ஓகேவா? Energy. So this is for frequency. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி. ஸோ எனர்ஜிக்கு ஃபார்முலா என்ன? ஸோ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ என்னது? ஒர்க்கு. ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ ஃபோர்ஸுக்கு என்னன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ எம். ஓகேவா? ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 இன்ட்டு டி பவர் மைனஸ் 1. ஓகேவா? ஸோ m l ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 இன் டி பவர் மைனஸ் 1. ஸோ இது அப்படியே இந்த டி பவர் மைனஸ் 1 மேலே போயிடுச்சுன்னா ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. ஸோ இதுதான் உங்களோட பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்டோட என்னது டைமென்ஷன் அனாலிசிஸ். இப்போ இது எடுத்துகிட்டு போய் நம்ம ஒன்னோட ஒன்று நம்ம என்ட்ரி விச் மீன்ஸ் எது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் நம்ம. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு, ஸோ எனர்ஜிக்கு இப்போ தான் நம்மளுக்கு தெரியும், மேலே இங்கே எழுதிருக்கு பாருங்க எனர்ஜி. ஓகேவா? ஸோ எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 2 ரெண்டுமே சேமா இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மொமெண்டம். ஸோ மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு வி. மொமெண்டம் இஸ் ஈக்குவல் டு எம்வி. ஓகேவா? ஸோ அப்போ டைமென்ஷன் அனாலிசிஸ் எம் எல், வெலாசிட்டி இஸ் எல் டி பவர் மைனஸ் 1. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு வராது. So next one is the angular momentum. So angular momentum is equal to mvr. Okay, so mvr. So m வந்து m l t power minus 1. Okay, so into l, r வந்து l. The final answer is m l square t power minus 1. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும், எம் எல் ஸ்கொயர் டி பவர் மைனஸ் 1. ஸோ அப்போ Option C is the right answer for Planck's constant is equal to angular momentum.